ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். நீ கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா முட்டை பொடி மாஸ். முட்டையை நம்ம ஒரே மாதிரி செஞ்சு நமக்கு போர் அடிச்சு போச்சா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு ட்ரிப்பு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், 2 தக்காளி வெங்காயத்தோட பாதி அளவு போடுங்க போதும். 2 தக்காளி 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக 2 கட் பண்ணியிருக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அதில் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஆயில் சேர்த்துட்டேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வரந்தனே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நல்லா பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விடுவோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி வரணும் தக்காளி மட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். இனி கொஞ்சம் மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கி வரணும். நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா நம்ம பச்சை வாசம் போகும்போது நல்லா வதக்குவோம். இதில் தண்ணியே நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஈரத்துக்கு இந்த கரெக்டாக இருக்கும். தக்காளியெல்லாம் போட்டுருக்க ஈரப்பதத்துக்கு இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். நான் இன்றைக்கி இதில் 3 முட்டை சேர்க்க போகிறேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி எடுப்போம். நல்லா கைவிடாமல் கிளறினாலே நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா கிளறி விடுங்க. பாதி பக்கம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் கிளறினீங்கன்னா டிஷ் ரெடி ஆகிடும். டெய்லி ஒரே மாதிரி நம்ம முட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, போர் அடிக்காமல் இருக்கும். சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சூடான சாதத்துக்குள்ளேயும் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி, தோசை அதுக்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பொடி மாஸ் ரெடி, முட்டை பொடி மாஸு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் அசந்துடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.